அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க அதிரசம் செய்யும்போது பிரிந்தால் வந்துட்டு என்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள். அதிரசம் இந்த மாதிரி பாகு சரியாக எடுத்தும் வந்துட்டு எண்ணெயில் போட்ட உடனே திரிஞ்சிடும். அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி செய்யும் முறை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பிரிந்தால் பாருங்கள் எப்படி திரியாக வந்துட்டு திரிஞ்சிடுச்சுன்னு. பாகு வந்துட்டு சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். மாவு பக்குவம் சரியில்லைனாலும் இந்த மாதிரி திரிஞ்சிடும் அதிரசம். இதுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த மாவை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னடா மாவு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கவலையை விடுங்க. வாங்க இந்த ஸ்மால் டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதிரசம் செய்யலாம். பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சி ஒரு இட்லி குக்கரில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆவிக்கு வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எடுத்த மாவை கொஞ்சமாக பால் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் விட்டு பிசைஞ்ச மாவை பாருங்கள் அதிரசம் போல் தட்டி மிதமான சூட்டுள்ள எண்ணெயில் வந்துட்டு அதிரசத்தை பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் பிரிஞ்சால் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், நல்லாவே சாஃப்டான அதிரசம் நமக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.